இன்றைக்கி நம்ம இந்த ஐசோமெட்ரிக் வியூவோட ஆர்த்தோகிராஃபிக் வியூ தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். போன வாரம் நம்ம பார்த்தது போன வீடியோவில் என்ன பார்த்தோம், இந்த ஐசோமெட்ரிக் வியூ எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஐசோமெட்ரிக் வியூக்கு ஆர்த்தோகிராஃபிக் வியூ தேர்ட் ஆங்கிள் மெத்தடில் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த ஐசோமெட்ரிக் வியூக்கு என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல படத்தினுடைய நீளம், அகலம், உயரம் 3 அளவுகளையும் முதல்ல என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு வைக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு படத்தினுடைய நீளம், அகலம், உயரம் 3ஐயும் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு படத்தினுடைய நீளம் எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு படம் இப்படி கொடுத்த உடனே என்ன மெத்தடில் வரைய போகிறோம், தேர்ட் ஆங்கிள் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வரைய போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. தேர்ட் ஆங்கிள் மெத்தடில் வரைய போகிறோம். இதை முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா. ரெண்டாவது படத்தினுடைய நீளம், அகலம், உயரம் கண்டுபிடிக்கணும். இப்போ படத்தினுடைய நீளம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு படத்தினுடைய நீளம் இங்கே ஃப்ரண்ட் வியூன்னு கொடுத்து ஆரோ மார்க் கொடுத்துருக்கலையா, 20 20 20. இப்போ படத்தினுடைய நீளம் 60 mm. படத்தினுடைய அகலம், ஓகேவா, அந்த வியூவோட அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 15 15 45 mm. 3 15 ஆட் பண்ணோம். அடுத்தது படத்தினுடைய உயரம். ஓகேவா. படத்தினுடைய உயரம் எவ்வளவு, 40 mm. சரியா. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும், படத்துக்கு சைடு வியூ என்ன சைடு வியூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா. சரி, படத்தினுடைய சைடு வியூ என்ன சைடு வியூ கொடுத்துருக்காங்க, இது என்ன பக்கம், வலது கை பக்கத்தில் ஃப்ரண்ட் வியூ. இப்போது இந்த பக்கம் ஒரு கை, 2 கை வைக்கிறோமா. இப்போ இது வலது கை பக்கம் ஃப்ரண்ட் வியூ இருக்குது, இடது கை பக்கத்தில் சைடு வியூ இருக்குது. ஓகேவா. இது ஃப்ரண்ட் வியூ வலது கை பக்கம், இது சைடு வியூ இடது கை பக்கம். அப்போது சைடு வியூ என்ன சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ, இடது பக்க தோற்றம். ஓகேவா. அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன வரைவோம், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வரைவோமா. ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு என்ன அளவுகள்லாம் வேணும், நீளம் இன்ட்டு, இதில் என்ன அளவுகளாக இருக்குது, நீளம் இன்ட்டு உயரம். ஓகேவா. நீளம் இன்ட்டு உயரம். அடுத்தது டாப் வியூவில் என்ன அளவுகள்லாம் இருக்குது, நீளம், அகலம். ஓகேவா. டாப் வியூக்கு நீளம் இன்ட்டு அகலம் வச்சு பாக்ஸ் போடணும். ஓகேவா. அடுத்தது சைடு வியூ என்ன சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ. இதை கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. சைடு வியூ என்ன சைடு வியூ நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போது சைடு வியூ வரைகிறதுக்கு அகலம், உயரம் 2 அளவுகளும் தேவை. ஓகேவா. அகலம், உயரம், சைடு வியூ வரைகிறதுக்கு அகலம், உயரம் ஆகிய 2 அளவுகள் தேவை. ஓகேவா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ இந்த படத்தில் தேர்ட் ஆங்கிள் மெத்தடில் வரைய போகிறோம், நோட் பண்ணியாச்சு. படத்தினுடைய நீளம், அகலம், உயரம் என்னன்னு நோட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு வியூ நோட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு என்ன அளவுகள்லாம் வேணும்னா, நீளம் இன்ட்டு உயரம், டாப் வியூ நீளம் இன்ட்டு அகலம், சைடு வியூ அகலம் இன்ட்டு உயரம். ஓகேவா. சரி, இப்போ நம்ம படம் வரைய ஆரம்பிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம், ஷீட்டை 4ஆக பிரிச்சுட்டு சென்டர்லேருந்து 4 பக்கமும் என்ன பண்ணணும், 20 20 மார்க் பண்ணணும். ஏன்னா வியூஸ் ஒரு வியூ இன்னொரு வியூக்கு என்ன பண்ணக்கூடாது, பேரலாக இருக்கணும். ஃப்ரண்ட் வியூ இங்கே வரையணுமா, அதுக்கு நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதே போல் ஃப்ரண்ட் வியூக்கு நேராக டாப் வியூ ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த பாக்ஸ் இங்கேருந்து 20 mm 20, அதே போல் இங்கேருந்து 20 20க்கு, அதே போல் இங்கேருந்து 20 20 ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுட்டு படம் வரையணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த படம் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஷீட்டை 4ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சைடு வியூ என்ன சைடு வியூ இருக்குங்கிறத முதல்ல என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு சைடு வியூ என்ன சைடு வியூ கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு வியூ. தேர்ட் ஆங்கிள் மெத்தடில் நம்ம வரைய போகிறோம். அப்போது தேர்ட் ஆங்கிள் மெத்தடில் படத்தில் என்ன சைடு வியூ கொடுத்துருக்காங்களோ அதே சைடு ஆன்சர் வரையணும். அப்போது லெஃப்ட் சைடு வியூ. அப்போது நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ இது வலது கை பக்கம், இது இடது கை பக்கம். இப்போ சைடு வியூ எங்கே வரையணும், இங்கே தான் சைடு வியூ வரையணும். ஸோ லெஃப்ட் சைடு வியூ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ சைடு வியூக்கு நேராக ஃப்ரண்ட் வியூக்கு நேராக டாப் வியூ. ஓகேவா. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், படம் வரைய ஆரம்பிக்கணும். இப்போ நோட் பண்ணியாச்சா, சைடு வியூ எங்கே வரையணும், ஃப்ரண்ட் வியூ எங்கே வரையணும், டாப் வியூ எங்கே வரையணும், நோட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு என்ன அளவுகள்லாம் வேணும்னா, நீளம் இன்ட்டு உயரம். அப்போ ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு நீளமும் உயரமும் வச்சு என்ன பண்ணணும், முதல்ல பாக்ஸ் போடணும். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா. அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரலன்னா இந்த மாதிரி இங்கேருந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. இப்போ நீளம் எவ்வளவு, 60 mm. நீளம் எவ்வளவு மார்க் பண்ணியிருக்கோம், 60 mm. ஓகேவா. 60, நீளம் 60 மார்க் பண்ணியாச்சா. உயரம் எவ்வளவு, 40. உயரம் எவ்வளவு, 40. ஓகேவா. இப்படி மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கேருந்து தானே 40 10 20 30 40 அப்படின்னா நமக்கு
என்ன பண்ணாது, லைன் வந்து என்ன பண்ணாது, கிராஸாக போகாது. ஓகேவா? 40 மாதிரி நீளம் உயரத்துக்கு என்ன பண்ணியாச்சு, பாக்ஸ் போட்டாச்சு. 60 40க்கு பாக்ஸ் போட்டாச்சு. அதே போல் டாப் வியூ வரைகிறதுக்கு என்ன அளவுகள்லாம் வேணும், நீளம் இன்ட்டு அகலம். அப்போது டாப் வியூக்கு நீளம் இன்ட்டு அகலம். நீளம் எவ்வளவு, 60. நீளம் இன்ட்டு அகலம். அகலம் எவ்வளவு, 45. அகலம் எவ்வளவு, 45. அகலம் எவ்வளவு, 45. நீளம் அகலத்துக்கு இப்போ டாப் வியூக்கு என்ன பண்ணியாச்சு, பாக்ஸ் போட்டாச்சு. அடுத்தது சைடு வியூ. சைடு வியூக்கு என்ன அளவுகள்லாம் வேணும், அகலம், அகலம் இன்ட்டு உயரம். ஓகேவா? லெஃப்ட் சைடில் சைடு வியூ. ஓகேவா? அகலம், அகலம் எவ்வளவு, 50. அகலம் எவ்வளவு, 50. ஓகேவா? உயரம் எவ்வளவு, 40. உயரம் எவ்வளவு, 40. இப்போ அகலம் உயரத்துக்கு என்ன பண்ணியாச்சு, பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நீளம் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூக்கு பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம படம் வரைய ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எப்படி படம் வரைய ஆரம்பிக்கிறதுனா, இப்போ கவனிங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ எது, இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல நின்று நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நின்று பார்க்குறோம். இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது இந்த படத்தினுடைய எந்த ஷேப்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்னு பார்க்கணும். ஓகேவா? படத்தினுடைய எந்த ஷேப்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கேருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் தெரியுமா, இங்கேருந்து பார்க்கும்போது இந்த போர்ஷன் தெரியும். அடுத்தது இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் தெரியும். ஓகேவா? அடுத்தது இந்த வி ஷேப்பில் இந்த போர்ஷன் தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன், அதாவது ஓகேவா இந்த போர்ஷன், அடுத்தது இந்த போர்ஷன், 3 பக்கமாக தெரியும். ஓகேவா? இந்த போர்ஷன் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் தெரியும். ஓகேவா? 3 போர்ஷனாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஓகேவா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 20 போர்ஷன் தெரியும், அடுத்து இந்த 20 போர்ஷன் தெரியும், அடுத்து இந்த 20 போர்ஷன் தெரியும். எப்படி வரையணும்னா, இங்கேருந்து 10, இங்கேருந்து 10க்கு முதல்ல ஒரு லைன் போட்டுட்டு, இங்கேருந்து 20க்கு இந்த போர்ஷன் வந்துருமா, அடுத்த 20க்கு இந்த போர்ஷன் வந்துருமா, அடுத்த 20க்கு இந்த போர்ஷன் வந்துடும். அடுத்தது என்ன தெரியும், நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் தெரியும். அடுத்தது இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் தெரியும். ஓகேவா? இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் தெரியும். இந்த ஸ்லாண்டிங்கான போர்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். சரியா? நமக்கு இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் தெரியும். அடுத்தது இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த போர்ஷன். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம நீளம் உயரத்துக்கு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோமா, நீளம் உயரத்துக்கு பாக்ஸ் போட்டு வச்சுட்டு முதல்ல இந்த போர்ஷன், இந்த ரெண்டாவது இந்த போர்ஷன், இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன், அடுத்தது இந்த வி ஷேப். அவ்வளோதான். மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனோட அளவு எவ்வளவு, 10. ஓகேவா? அப்போது இங்கேருந்து எவ்வளோ எடுக்கணும், 10. ஓகேவா? இங்கேருந்து எவ்வளோ எடுக்கணும், 10. போட்டாச்சா? போட்டுட்டு இதிலேருந்து எவ்வளோ மார்க் பண்ணணும், 20 20 தானே. ஃபஸ்ட்டு இந்த 20, அடுத்த 20, அடுத்த 20 ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? 20 20 20 mm, அடுத்த 20 mm. இதே போல் கீழேயும் குச்சிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இல்லைன்னா என்ன ஆயிரும், லைன் கிராஸாக போயிடும். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சா? இந்த சாய்வாக இருக்கிற வி போர்ஷன் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் சரி. அடுத்தது இந்த கார்னர்லேருந்து இங்கேருந்து 10, மேலேருந்து 10. ஓகேவா? அப்போ 2 பக்கமும் 10 10 மார்க் பண்ணணும். ஓகேவா? இங்கேருந்து எவ்வளவு, 10. 2 ஸ்லாண்டிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதே போல் இந்த பக்கத்துலேயும் 10. ஓகேவா? இந்த பக்கமும் 10. அதே போல் மேலேருந்து 2 பக்கமும் 10 10 மார்க் பண்ணணும். 10 10 மார்க் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்லாண்டிங் போர்ஷன் வரைகிறோம். ஓகேவா? இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் வரைஞ்சாச்சா? இப்போ இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் வரைஞ்சாச்சா? அடுத்தது இந்த வி ஷேப் வரையணும். இந்த வி ஷேப் எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த வி ஷேப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இங்கேருந்து 20 mm. ஓகேவா? அப்போ இங்கேருந்து 20 mm, அதாவது நம்ம கீழே இருந்து கூட எடுத்துக்கலாம். இங்கேருந்து 20 mm, அதாவது இந்த இடத்துலேருந்து 20 mm மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 10 உயரம் மார்க் பண்ணணும். முதல்ல இந்த இடத்துலேருந்து, அதாவது இந்த இடம். ஓகேவா? இந்த இடத்துலேருந்து 20 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எவ்வளவு, 10. இங்கேருந்து அப்போ 10 மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும், சேர்த்து விட்டுறணும். இப்போ முதல்ல இங்கேருந்து எவ்வளோ மார்க் பண்ணணுமோ, 20. ஓகேவா? 10 20 மார்க் பண்ணியாச்சா? இதுலேருந்து உயரம் எவ்வளோ மார்க் பண்ணணும், 10 மார்க் பண்ணிவிட்டு
இது ரெண்டையும் என்ன பண்ணணும், சேர்த்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நமக்கு என்ன கிடச்சிச்சு, இந்த டிஸ்டன்ஸ். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வி வந்து எதில் போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து 15, அதே போல் இங்கேருந்து 15. ஓகேவா? அப்போது இங்கேருந்து 15 மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கேருந்து 10 15 மார்க் பண்ணிக்கணும். அடுத்து அதே போல் இங்கேருந்து 10 15 மார்க் பண்ணிவிட்டு இதில் தான் என்ன பண்ணணும், வி ஷேப்பு சேர்த்து விடணும். ஓகேவா? இந்த வி ஷேப் சேர்த்து விடும்போது இப்போ பாரு, இப்போ நம்ம இங்கேருந்து 20 மார்க் பண்ணி 10 மார்க் பண்ணதுக்கப்புறம் இது எங்கே போய் சேருதுன்னா இங்கேருந்து 15, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த வி போய் ஜாயிண்ட் ஆகுது. அதே போல் இங்கேருந்து 15, அதில் தான் இந்த வி ஷேப் என்ன பண்ணுது, ஜாயிண்ட் ஆகுது. அப்போது இங்கேருந்து 15 இங்கேருந்து 15 எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த வி ஷேப்பை ஜாயின் பண்ணி விட்றோம். அந்த ஸ்லாண்டிங் போர்ஷனோட ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ இந்த வி போர்ஷன் நமக்கு அடுத்தது ஓப்பனாக இருக்கு இல்லையா, இதை அழிச்சு விட்டுறணும். இது நமக்கு தேவையான, இதான் நமக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? இது நமக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ. புரிஞ்சதா? ஃப்ரண்ட் வியூ வரைகிறதுக்கு இது ஸ்லாண்டிங் போர்ஷன், இது ஸ்லாண்டிங் போர்ஷன். ஓகேவா? இங்கேருந்து 15 இங்கேருந்து 15 இங்கேருந்து 20 இங்கேருந்து 10. ஓகேவா? அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் வியூ முடிச்சாச்சு. அடுத்தது டாப் வியூ வரைய போகிறோம். ஓகேவா? நம்ம அடுத்தது டாப் வியூ. இப்போ டாப் வியூ வந்து நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஷேப்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கேருந்து பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஷேப்ஸ் எல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் தெரியுமா? ஓகேவா? இந்த போர்ஷன் ஃபுல்லாக தெரியும். ஓகேவா? இது தெரியும். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன். ஓகேவா? அதே போல் இந்த போர்ஷன் தெரியும். ஓகேவா? ஓகேவா? இந்த போர்ஷன் தெரியுமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் தெரியும். அடுத்தது இந்த கீழே இருக்கிற போர்ஷன், இந்த வி ஷேப் தெரியும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த போர்ஷன் இங்கேருந்து 15 20க்கு இந்த பாக்ஸ் போடுறோம். அதே போல் இங்கேருந்து 15 20க்கு இந்த பாக்ஸ் போடுறோம். பாக்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்லாண்டிங்கான போர்ஷன் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் தெரியும். இந்த ஸ்லாண்டிங்கான போர்ஷன் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். அப்போ எப்படி போடணும், இங்கேருந்து 15 மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 20. அப்போ இங்கேருந்து 20, அதே போல் இங்கேருந்து 20 வச்சு என்ன பண்ணிக்கணும், அடுத்தது இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் கேப் எவ்வளோ இருக்கும், இந்த ஸ்லாண்டிங் போர்ஷனுக்கு அதே போல். ஓகேவா? சரி, அப்போ முதல்ல இந்த 15 20க்கு இந்த பாக்ஸ், அதே போல் 15 20க்கு இந்த பாக்ஸ் போட்டு இந்த ஸ்லாண்டிங்கான போர்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தெரியும். ஓகேவா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து, ஓகேவா, இங்கேருந்து 20, ஓகேவா, இங்கேருந்து 20 இங்கேருந்து 20 மார்க் பண்ணணும். அடுத்தது இங்கேருந்து 20 மார்க் பண்ணி இந்த 20ல் சென்டர் எடுத்து 10, இங்கேருந்து 8 எடுத்து இந்த வி ஷேப் தெரியும். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த வி ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஆனால் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த வி ஷேப்பாக தெரியும். முதல்ல இந்த 2 பாக்ஸ் போட்டு இந்த ஸ்லாண்டிங் லைன் போடுவோம். ஓகேவா? இந்த பாக்ஸோட அளவு எவ்வளவு, 15க்கு 20. ஓகேவா? பாக்ஸோட லைன் எவ்வளவு, 15க்கு 20. அப்போ இங்கேருந்து 15 இங்கேருந்து 15, இந்த அளவு எவ்வளவு, 20. ஓகேவா? இந்த அளவு எவ்வளவு, 20. ஓகேவா? 15க்கு 20 பாக்ஸ் போட்டாச்சு. பதினஞ்சுக்கு 20 பாக்ஸ் போட்டாச்சு. 10 15 இந்த பாக்ஸ் போட்டாச்சா? அடுத்தது இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் வரையும். இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் இங்கேருந்து எவ்வளவு, எங்கேருந்து 20, அதாவது இங்கேருந்து 20, அதாவது இங்கேருந்து 10 மார்க் பண்ணி, அதாவது இது 15, இப்போ இங்கேருந்து 10 மார்க் பண்ணி இங்கேருந்து 20 வைக்கணும். ஓகேவா? இங்கேருந்து 20 வச்சு இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் வரையணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் மொத்தம் எவ்வளவு, 30 வந்துடுச்சா? இந்த அளவு மொத்தம் 30 வந்துடுச்சா? இது ரெண்டே என்ன பண்ணணும், சேர்த்து விட்டுறணும். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கேருந்து 20. ஓகேவா? அப்போது எங்கேருந்து 20 மார்க் பண்ணணும், இங்கேருந்து 10 20 மார்க் பண்ணணும். ஓகேவா? 20 மார்க் பண்ணி இதில் இந்த மாதிரி ஒரு லைன் போடணும். ஏன்னா இதே மாதிரி போர்ஷன் இந்த பக்கமும் உண்டு, இதே மாதிரி போர்ஷன் இந்த பக்கமும் உண்டு. ஓகேவா? அதைத்தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைன், இந்த லைன் உண்டு. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் இந்த போர்ஷன், ரெண்டாவது இந்த போர்ஷன், மூணாவது அடுத்தது இதே மாதிரி போர்ஷன் இந்த பக்கம் இருக்குது, அடுத்தது இந்த போர்ஷன். ஓகேவா? புரியுதா? நமக்கு தெரியாது, இந்த பக்கம் வந்து நமக்கு தெரியலை, இதே போர்ஷன் இந்த பக்கம் இருக்குது நமக்கு தெரியலை. ஆனால் டாப்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன், ரெண்டாவது இந்த போர்ஷன், மூணாவது இதே மாதிரி போர்ஷன் இந்த பக்கத்தில் இருக்குது, இது நாலாவது. அப்போ நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 15க்கு 20 இந்த 15க்கு 20 போட்டுட்டு அடுத்தது இங்கேருந்து 10ல் இந்த இடத்துல இங்கேருந்து 10லேருந்து 20 மார்க் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிரும்,
ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? சரி, அடுத்தது இது வரையும் கீழே இங்கேருந்து 20, அடுத்தது 20. இந்த 20ல் சென்டர் மார்க் பண்ணி இங்கேருந்து 8 mm எடுத்து இந்த வி ஷேப் போடணும். ஓகேவா? முதல்ல இங்கேருந்து எவ்வளவு? 20. ஃபஸ்ட்டு 20, அடுத்த 20, இந்த 20ல் 10 சென்டர் மார்க் பண்ணி இதிலேருந்து எவ்வளவு? 8. ஓகேவா? இதில் என்ன பண்ணணும்? இந்த வி ஷேப்பு இப்படி போட்டு விடணும். இப்போ இந்த வி ஷேப் நமக்கு ஓப்பனாக தெரியும். டாப்பில் பார்க்கும்போது இந்த வி வந்து நமக்கு ஓப்பனாக தெரியும். ஓகேவா? அதனால் இதை என்ன பண்ணிடணும்? அழிச்சு விட்டுறணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போது டாப் வியூ என்ன பண்ணியாச்சு? வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்தது சைடு வியூ வரைய போகிறோம். சைடு வியூ வரையிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஷேப்ஸ் எல்லாம் தெரியும்? இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஷேப் ஃபுல்லாக தெரியுமா? இந்த ஷேப்பு ஃபுல்லாக தெரியும் நமக்கு. இந்த ஷேப் ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த ஷேப்ஸ் தெரியுமா? இந்த ஷேப் தெரியும். ஓகேவா? இதே ஷேப்பு இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு? இது மறைவாக இருக்கிறது. ஓகேவா? இது என்ன இருக்குது? மறைவாக இருக்குது. அடுத்தது இந்த ஷேப்பில் ஓகேவா? ஓகேவா? அப்போ எப்படி வரையணும் முதல்ல? ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்படி வரையணும்? இந்த அகலம் உயரத்துக்கு பாக்ஸ் போட்டிருக்கோமா? பாக்ஸ் போட்டுட்டு இந்த அளவு எவ்வளவு? 20. இந்த அளவு எவ்வளவு? 20. ஓகேவா? இந்த அளவு எவ்வளவு? 10. ஓகேவா? இந்த 20, இந்த 10 மார்க் பண்ணி இந்த ஸ்லாண்டிங் போர்ஷன் போட்டு முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த ஸ்லாட்டு தான் போடணும். ஓகேவா? முதல்ல என்ன பண்ணுறோம்? மேலேருந்து எவ்வளோ எடுக்கணும்? 20. கீழேருந்து இது எவ்வளோ எடுக்கணும்? 10. இங்கேருந்து 10 எடுத்துகிட்டு இது ரெண்டும் என்ன பண்ணுறோம்? சேர்த்து விடுறோம். இப்போ இதுக்கு அடுத்து பீசஸ் கிடையாது. அதனால் இந்த போர்ஷனை என்ன பண்ணிடணும்? அழிச்சு விட்டுறணும். அதனால் பாக்ஸ் போடும்போது லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த ஸ்லாட்டு போடணும். இந்த ஸ்லாட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? இங்கேருந்து 15, அடுத்தது 15. ஸ்லாட்டோட உயரம் எவ்வளவு? 5. ஓகேவா? அப்போ இங்கேருந்து எவ்வளோ எடுக்கணும்? 15. இங்கேருந்து எவ்வளவு? 15. அடுத்து ஒரு 15. ஸ்லாட்டோட உயரம் எவ்வளவு? 5 mm. ஓகேவா? ஸ்லாட்டோட உயரம் எவ்வளவு? 5 mm. மார்க் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ இந்த ஸ்லாட்டை என்ன ஓப்பனில் இருக்கும், இதை அழிச்சு விட்டுறணும். ஓகேவா? சரி, போட்டாச்சா? இப்போ இதே போர்ஷன் தான் இதுக்குள்ளே மறைவாக இருக்குது. அதனால் இதை என்ன படிக்கணும்? இப்படியே விட்டுறலாம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது இப்போ முக்கியமாக கவனிக்கணும். இப்போ இந்த ஸ்லாட் வந்து அடியில் தானே இருக்குது. அப்போது இந்த ஸ்லாட்டு வந்து 2 இடத்துல மறைவாக இருக்குது. இந்த ஸ்லாட்டு 2 இடத்துல மறைவாக இருக்குது. இந்த வி ஷேப் வந்து இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வி ஷேப் நமக்கு தெரியாது இல்லையா? ஓகேவா? இங்கேருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போது இதோட நமக்கு பீஸ் முடியுது. இந்த வி ஷேப் இந்த இடத்துல மெட்டல் கட் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த வி ஷேப்போட டிஸ்டன்ஸு, இந்த வி ஷேப்போட டிஸ்டன்ஸு இங்கேருந்து 8 mm. அதாவது எங்கேருந்து 8 mm? அகலத்தில் இங்கேருந்து 8 mm எடுத்து ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ இங்கேருந்து எவ்வளோ mm எடுக்கணும்? 8 mm. இங்கேருந்து எவ்வளோ mm எடுக்கணும்? 8 mm எடுத்து ஒரு டாட்டர் லைன் போடணும். ஓகேவா? 8 mm எடுத்து ஒரு டாட்டர் லைன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த டாட்டர் லைனு இப்படி காட்டுறோம். ஓகேவா? டாட்டர் லைன் போட்டாச்சா? ஏன்னா இந்த வி ஷேப் இந்த இடத்துல ஒரு நமக்கு தெரியாது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வி ஷேப் வந்து கட் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியாது. ஓகேவா? சரி, அதே போல் இந்த ஸ்லாட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் இங்கேருந்து பார்க்கும்போது உள்ள ஸ்லாட்டு போகிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு ஸ்லாட்டு போகிறது என்ன பண்ணாது? தெரியாது. இப்போ நீங்கள் இப்போ கவனிங்க. இப்போ இந்த ஸ்கேல் இப்படி பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஸ்கேலில் அடியில் ஸ்லாட் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆஃப் ரவுண்டில் ஒரு ஸ்லாட் இருக்குது. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்கேலில் தெரியாது. ஆனால் இப்படி பார்க்கும்போது ஸ்கேலில் நல்லா தெரியுது. இது ஒரு ஆஃப் ரவுண்டில் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த பாரு எப்படி இருக்குது. இது ஒரு ஆஃப் ரவுண்டில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஆஃப் ரவுண்டில் இருக்குது, மறைக்கப்பட்டிருக்குது. அதே போல் தான் இந்த ஸ்லாட்டு உள்ளே இருக்க ஸ்லாட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூவில் இருந்து பார்க்கும்போதும் தெரியாது. டாப் வியூவில் மேலேருந்து பார்க்கும்போது உள்ளே இருக்கிற ஸ்லாட்டு நமக்கு தெரியாது. இப்போ இந்த கை இப்படி இருக்குது இல்லையா? நமக்கு தெரியாது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அப்போ எப்படி மார்க் பண்ணுறது? இப்போ முதல்ல ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஸ்லாட்டை மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூவில் மார்க் பண்ணும்போது இந்த ஸ்லாட்டு எவ்வளோ உயரத்தில் இருக்குது? ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஸ்லாட் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது? இந்த 5 mm உயரத்தில் இந்த ஸ்லாட் இருக்குது. ஓகேவா? 5 mm உயரத்தில் இந்த ஸ்லாட் இருக்குது. முதல்ல டாப் வியூவில் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரண்ட் வியூவில் போடுவோம். டாப் வியூவில் எப்படி போடணும்னா இங்கேருந்து 15, அதாவது அகலத்தில் 15, அடுத்தது அகலத்தில் 15. ஓகேவா? புரியுதா? இப்போ அகலம் எங்கே இருக்குது? இதில் இது நீளம், இது அகலம். அப்போ அகலத்தில் இங்கேருந்து 15. ஓகேவா? இந்த இருக்கு இல்லையா? 10,
15. ஓகேவா? இந்த வியை வீக்கு உள்ள கூடி தான் போகும். ஓகேவா? இங்கேருந்து 15, அடுத்தது 15. இதில் தான் என்னாகும், இங்கே அதே போல் இந்த பக்கம் 15 15 மார்க் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இங்கே 15 15. இதில் தான் வந்து என்னது, இந்த ஸ்லாட் வந்து ஃபுல்லாக போகுது. இந்த ஸ்லாட் வந்து இந்த லைன் எதை குறிக்குதுன்னா, இந்த ஸ்லாட்டு உள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த பக்கமாக இந்த பக்கம் 15 15 மார்க் பண்ணி என்ன பண்ணுறோம், டாட்டர் லைனில் காட்டணும் இந்த ஸ்லாட்டை. ஓகேவா? நமக்கு கண்ணுக்கு இது என்ன பண்ணாது, தெரியாது, மேலே இருந்து பார்க்க. அதே போல் ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஸ்லாட்டோட ஹைட் எவ்வளவு, 5 mm. ஓகேவா? இந்த 5 mm ஹைட்டுக்கு ஃபுல்லாக போகும். இங்கேருந்து 5 mm ஹைட்டுக்கு ஃபுல்லாக போகும், நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ இங்கேருந்து 5 mm மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 5 mm மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஹைட்டுக்கு என்ன பண்ணுறோம், டாட்டர் லைன்னு போட்டு விட்டுறணும். ஓகேவா? இதுக்கு உள்ள கூடி நமக்கு போகுது ஸ்லாட்டு. புரியுதா? படம் புரியுதா? இப்போ நமக்கு ஸ்லாட் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஒயரம் எவ்வளவு, 5 mm டிஸ்டன்ஸ். அப்போ இந்த 5 mm டிஸ்டன்ஸில் இந்த ஸ்லாட்டை என்ன பண்ணணும், டாட்டர் லைனில் காட்டணும். அதே போல் டாப் வியூவில் இங்கேருந்து 15 எடுத்து என்ன பண்ணுறோம், டாட்டர் லைன் காட்டணும். அடுத்தது ஒரு 15க்கு டாட்டர் லைனில் காட்டுறோம். ஓகேவா? காமிச்சு இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ வரைஞ்சாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், படத்திற்கு அளவுகள்லாம் குறிக்கணும். படத்தினுடைய அளவுகள் குறிக்கணும். அளவுகள் குறித்ததுக்கப்புறம் படத்துக்கு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு படத்துக்கு அளவுகள் குறிக்கிறோம். இது 20, அடுத்தது 20, அடுத்தது 20. ஓகேவா? அளவுகள்லாம் தெளிவாக குறிக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக நீளம், அகலம், உயரம் என்ன பண்ணணும், அளவுகள் குறித்து காட்டணும். ஓகேவா? இப்போ நீளம் குறிச்சாச்சு, இதில் அகலம் குறிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் இந்த அளவில் எவ்வளவு, 15 15. ஓகேவா? 15 15. நீளம் அகலம் குறிச்சாச்சு. அடுத்தது உயரம் அளவு குறிக்கணும். இது 15 15 15. ஓகேவா? அடுத்தது உயரம். உயரம் எவ்வளவு, 40. ஓகேவா? உயரம் எவ்வளவு, 40. நீளம் அகலம் உயரம் குறிச்சாச்சு, 40. ஓகேவா? இப்போ இந்த அளவு எவ்வளவு, சரி. இப்போ இந்த அளவு எவ்வளவு, 20. ஓகேவா? இந்த அளவு எவ்வளவு, 15 15க்கு 20. ஓகேவா? இது 15, இது 15. இந்த மொத்த அளவு 30. ஓகேவா? படத்தில் இருக்கிற மாதிரியே அளவுகள் மேக்ஸிமம் என்ன பண்ணணும், குறிக்கணும். இந்த அளவு 15, இந்த அளவு 30, இந்த அளவு 15. ஓகேவா? அளவுகள்லாம் என்ன பண்ணணும், கரெக்டாக குறிக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த உயரம் எவ்வளவு, இந்த உயரம் எவ்வளவு, 20. இந்த உயரம் எவ்வளவு, 20. இந்த டாப் வியூவில் இருக்கக்கூடிய இந்த அளவு. ஓகேவா? இந்த அளவு எவ்வளவு, 20. அலைன்டு சிஸ்டம் மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணணும், அளவுகள்லாம் குறிக்கணும். ஓகேவா? அதே போல் அந்த 8 mm டிஸ்டன்ஸை நம்ம காட்டணும். ஓகேவா? அந்த 8 mm டிஸ்டன்ஸை இந்த இடத்துல காட்டணும். ஓகேவா? இந்த அளவு எவ்வளவு, 8 mm. மேக்ஸிமம் முடிந்த அளவுக்கு அளவுகள்லாம் என்ன பண்ணணும், குறிக்கணும். இதுக்கப்புறம் இதற்கு பேர் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூன்னு எழுதணும். ஓகேவா? இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது லெஃப்ட் சைடு வியூ. இது என்ன சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ. ஓகேவா? இது வந்து என்னது, ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பேப்பருக்குள்ளே எங்கே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm, ஸ்கேல் 1:1. அடுத்தது என்ன பண்ணணும், சிம்பிள் வரையணும். ஓகேவா? தேர்ட் ஆங்கிள் சிம்பிள் வரையணும். தேர்ட் ஆங்கிள் சிம்பிள் வரையும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வெர்டிக்கல் சென்டர் லைன் போட்டுட்டு நான் என்ன பண்ணணும், வரையணும். ஓகேவா? ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm, ஸ்கேல் 1:1. ஓகேவா? சரி. இப்போ நம்ம தேர்ட் ஆங்கிள் சிம்பிள் வரைகிறோம். நமக்கு என்ன டயமீட்டரில் கொடுக்குறாங்களோ சிம்பிளுக்கு சில நேரம் டயமீட்டர் கொடுத்து
ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் வரைய சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து மினிமம் டயா, ஸ்மால் டயா. ஓகேவா? ஸ்மால் சர்க்கிளோட டயா. இது வந்து மேஜர் சர்க்கிளோட டயா. ஓகேவா? இதான் தேர்ட் ஆங்கிள் சிம்பல். ஓகேவா? இதில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. ஆல் dimensions are in mm. மட்டும் ஸ்மால் லெட்டரில் எழுதணும். அடுத்தது ஸ்கேல் 1:1. ஓகேவா? இது கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? இதனுடைய ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.